சர்ச் இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் ஆன்லைனுக்கு கூடாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த நேரத்திலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாவரையும் நீங்கள் இன்வைட் பண்ண போறீங்க. நீங்க செய்ய வேண்டியது கீழே இருக்கிற அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுவது தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணுவது கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாவரையும் இன்வைட் பண்ணலாம். so that நாங்கள் யாவரும் சேர்ந்து அந்த ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்கலாம். சங்கீதம் 34 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நேரத்திலும் அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், ஆசீர்வாதம் இருந்தாலும், அது இல்லாமல் போனாலும், என் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிப்பேன். நாங்கள் யாவரும் சந்தோஷமாய் அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிப்போமா? உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அவரை பாட்டு பாடுவோம், சந்தோஷமாய் அந்த நாமத்தை உயர்த்துவோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆசீர்வாதம் பெருகும் போது உம்மை துதிப்பேன், இருள் என்னை சூழும் போது இன்னும் துதிப்பேன். சொல்லுவோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பெருகும் போது உம்மை துதிப்பேன், இருள் என்னை சூழும் போது இன்னும் துதிப்பேன். வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க நாமமே. சொல்லுவோம், வாழ்க என்றும், வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க என்றும் மகிமை நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க என்றும் மகிமை நாமமே. கொடுத்தீரே எடுத்தீர், கொடுத்தீரே எடுத்தீர், இதயம் சொல்லுவே வாழ்க நாம். சொல்லுவோம், நீ கொடுத்தீர் எடுத்தீர், கொடுத்தீர் எடுத்தீர், கொடுத்தீர் எடுத்தீர், இதயம் சொல்லுவே வாழ்க நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க நாமமே. சொல்லுவோம், வாழ்க என்றும், வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க என்றும் மகிமை நாமமே. Blessed be the name of the Lord, blessed be your name, blessed be the name of the Lord, blessed be your glory. வாழ்க என்றும் இயேசு நாமமே, இயேசு நாமமே, வாழ்க நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க என்றும் மகிமை நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க நாமமே, வாழ்க என்றும் இயேசு நாமமே, வாழ்க என்றும் மகிமை நாமமே. நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் பெரியவர் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நீங்கள் பெரியவர் வாழ்க என்றும் இயேசு.
எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம்,
பாடுவோம் நம் தேவன் பெரியவர், உயர்த்துவோம் நம் தேவன் பெரியவர். ஹாய் சிஜிடி ஃபேமிலி, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகத்துவம் உள்ள ஆண்டவரை குறித்து எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர் அவர் மாத்திரமே. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஆண்டவருடைய சர்வ வல்லமையை நீங்கள் ஒரு நாளும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த வார்த்தையை அது மொழிபெயர்த்திருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் எங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும், எங்களுடைய யோசனைகளை பார்க்கிலும், எங்களுடைய சிந்தனைகளை பார்க்கிலும் மேலாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், உலகம் முழுவதுமாய் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நினைவுகளை பார்க்கிலும், எங்கள் எண்ணங்களை பார்க்கிலும், எங்கள் யோசனைகளை பார்க்கிலும், எங்கள் ஜெபங்களை பார்க்கிலும், நாங்கள் வேண்டுவதை பார்க்கிலும் நீர் அதிகமாகவே எங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற ஒரு ஆண்டவர் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நிச்சயம் எல்லாம் நீங்கள் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள், எல்லா யோசனைகள், சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாய் உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மன மகிழ்ச்சி எங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே மாறத்தக்கதாகவும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற தொழில் வாய்ப்புகள் ஆண்டவரே, பிசினஸ் எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதையும், என்னுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய உம்மால் ஆகும் என்பதையும் நாங்கள் அறிக்கை செய்து இந்த நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலே கூட நாங்கள் சபையாக நாங்கள் ஒருவர் வாழ்த்த போகிறோம். நீங்கள் ஃபேஸ்புக்கு கூடாக இல்லை யூடியூபு கூடாக எங்களோட இணைந்திருக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒருவர் இந்த நேரத்தில் ஹாய் சொல்லி இல்லை ஏதாவது ஒரு எமோஜி கூடாக நீங்கள் ஒருவர் வாழ்த்தலாம். வாழ்த்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நீங்கள் யாராவது முதலாக எங்களோடு சேர்ந்து ஆராதிப்பீர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு காரியம். அந்த சந்தோஷம் தொடர்ந்தும் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஒரு லிங்க் கொண்டு ஷேர் பண்ணப்படும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் சில தகவல்கள் மாத்திரம் உங்களிடத்துல கேட்கப்படும். அதை நீங்கள் நிரப்பும்படியாக கேட்குறோம். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோடு நாங்கள் தொடர்ந்து உங்களோடான அந்த உறவில் நாங்கள் இன்னும் முன்னோக்கி போகிறதுக்கு, வளர்கிறதுக்கு எங்களுக்கு அது உதவி செய்கிறதா இருக்கும். ஆகவே அதை நீங்கள் ஃபில் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்வோம். ஆகவே ஒருவரை வாழ்த்துகிறோம். புதிதாக வந்து ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம். தொடர்ந்தும் கொடுத்தல் கூட அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் கூட ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேலைக்கான கடந்து சென்றோம். தேவனை ஆராதித்து தேவனாவது மகிமைப்படுத்தினோம். அதே போல ஆராதனை ஒரு பகுதித்தான் எனக்கு அன்பானவர்களை தேவனுக்கு கொடுத்த நாமத்தை நாங்கள் கனப்படுத்த போகிறோம். கொடுத்த மிக மேலான காரியத்தை சமூகத்திலே இந்த வேளையில் கூட நான் கொடுக்க முன்பாக சில காரியங்களை பார்த்து நான் கொடுக்க நான் யோசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சென்ற மாதங்களிலே, சென்ற நாட்களே நீங்கள் தேவனை கொடுத்து தேவன் நாமத்தை கனப்படுத்தினீர்கள். ஆன்லைனுக்கு கூடாகவே நீங்கள் கொடுத்தீர்கள். அதே போல 20 நாட்களுக்கு கூட ஆன்லைனுக்கு கூடாகவே கொடுத்து தேவநாமத்தை மகிழ்ப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது போல கூட நீங்கள் கொடுக்கிற ரசமாக காணிக்கைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக மிகவும் பெருமதி உள்ளதாக இருக்கிறது. அதற்கூடாக என்னுடைய அநேக ஊழியர்கள் தாங்கப்படுகிறார்கள். இந்த நாளில் கூட தேவனை கொடுத்து நாம் மகிழ்ப்படுத்த போகிறோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து நாங்கள் செல்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேட்போம். உன் பொருளாலும் உன் விளைச்சின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை திரண்டோடும். இந்த வேளை கூட எங்களுக்கு கிடைக்கிற காரியங்களுக்கு கூடாக அவர் நாமத்தை கனப்படுத்தவர். இந்த வேளை கூட தேவனுக்கு தசம் பாகங்கள் அதே போல் காணிகளை கொடுத்து நாமத்தை கனப்படுத்துவோம். இந்த நாட்களும் கூட நாங்கள் இலங்கையில் மாத்திரமல்ல சகல தேசங்களிலும் பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அநேக ஜனங்கள் செல்கிறார்கள். அதற்கு மத்தியில் கூட தேவனுக்கு கொடுப்பது மேலான காரியம். இந்த வேளை கூட இந்த சமூகத்தில் நாங்கள் மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளை கூட உங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறதான காணிக்க தசனப்பா நன்றி என்று சொல்லுகிறேன். கர்த்தா, இந்த வேளை கூட கொடுத்தல கனம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரை அநேக ஜனங்கள் அநேக பாடுகள் மத்தியில் சென்றாலும் ஜெபிக்கன் கர்த்தாவை உடைய கரம் அவரை தாங்கி நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த வேளை கூட தகப்பனை கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனை கர்த்தரை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரை அநேக குடும்பங்கள் அநேக பாடுகள் மத்தியில் செல்லலாம். ஆனாலும் என் தேவனை கர்த்தர் நீ கைவிடாத தேவன், நீ அரவணைக்கிற தேவன், நீ ஆற்றுகிற தேவன், நீங்க சுகம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வேளை கூட தகப்பனை உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு குறை இல்லாதபடி எல்லாவற்றாலும் என் தேவனை கர்த்தர் நிறைவாக நீ ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவே, இந்த வேளை கூட மகிமையான கரத்துக்குள் உடைய பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனை கர்த்தர் பொறுப்படுத்துகள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை கூட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்தும் இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறதுக்கு முன்பதாக 2 அறிவித்தல் இருக்கிறது. அறிவித்தலின் நேரத்திலேயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நிறைவு நாட்கள் வருகிறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயர்கள் அதில் குறிப்பிடலாம். உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அறிந்தவருடைய பெயர்களை நீங்கள் குறிப்பிடலாம். முதலாவது அறிவித்தல் நாங்கள் கடந்த வாரத்திலே உங்களுக்கு அறிவித்திருந்தோம். ஹோப் COVID-19 அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டை குறித்து எங்களுடைய 49 பிரான்ச்சஸில் இருக்கிற இலங்கை முழுவதும் இருக்கிற எங்களுடைய எல்லா பிரான்ச்சஸ்லையும் இருக்கிற குடும்பங்கள் இந்த நாட்களில் இந்த சூழலை கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாகவே அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் to 2 மில்லியன் நாங்கள் பட்ஜெட் பண்ணியிருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் இந்த திட்டத்துக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஒரு தூண்டுதலை கொடுப்பாரா இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஆன்லைன் கூடாக நீங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி விரும்புகிற பணத்தொகையை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய தலைவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு கூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் இதை குறித்து ஒரு பாரத்தை போடுகிறாரோ நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அது நாங்கள் சபையாக மற்றவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். 2வது காரியம், இப்போ கடந்த மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஆகாய் செப்பனியா புத்தகத்தில் வேத படிப்பை செய்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வருகிறதா இருக்கலாம், யூடியூப் மூலமாக வருகிறதா இருக்கலாம், என்னுடைய ஃபேஸ்புக் கம்யூனிட்டி கூட வருகிறதா இருக்கலாம். இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படியாக அதை குறித்து கமெண்ட் பண்ணும்படியாக எங்களோட தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். காரணம், இந்த நாட்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையில நாங்கள் இன்னும் அதிகமாக வளர, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டோர் கூட சீர்தூக்கி பார்க்கிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். ஆகவே அந்த காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றதோடு இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரங்களிலே பிறந்த நாட்களை திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த வருஷங்கள் எல்லாம் நல்லவராக இருந்து சர்வ வல்லவராக இருந்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்த ஆண்டவர், இனி வரப்போகிற வருஷங்களிலும் உடைய பிள்ளைகளுக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய மகிமை இன்னும் அதிகமாய் காண நீர் உதவி செய்யுங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாய் உங்களுடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் திருப்தியாகி அவர்கள் உண்மை மகிமைப்படுத்தி உண்மை சேவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்தும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் போக போகிறோம். நீங்க வரவேற்கிற ஏதாவது ஒரு இமேஜோடு கூட எங்களுடைய போதகரை நீங்க இந்த நேரத்தில் வரவேற்கலாம். குட் மார்னிங் சிஜிடி ஃபேமிலி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய பிரசன்னத்தில் குடும்பங்களாய் ஒன்றாய் சேர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையின் வேளையில் நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் சுகபலத்தோடு இருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். பிதாவே, இந்த காலையில் உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், வழிநடத்தி கொள்ளட்டும். அப்பா, உடைய வசனத்துக்கு முன்பாக நின்று உடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக எனக்கும்
ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் உங்களுடைய கிருபை இந்த நேரத்தில் அதிகமாக ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்குள்ளாக இன்னும் வளர உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளத்தக்கதாய் எனக்கும் எங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலும் எங்களுடைய ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஒரு ஹெடிங்கை நீங்க காணக்கூடியதா இருக்குமென்னு நம்புறேன். இந்த ஹெடிங்கை வாசிக்கிற நேரத்துல நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இங்கேயும் பிரச்சனை வந்துட்டா, இதுக்குள்ளேயும் நாங்கள் குவாரண்டைன் பண்ணப்பட போறோமா, இதுக்குள்ளேயும் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட போகிறோமா என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த கேள்வியை கேட்கின்ற அதே நேரத்தில் இந்த நாளிலும் கூட இந்த தலைப்பு கூடாக நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எது எங்களை தனிமைப்படுத்துகிறதா இருக்கின்றது? வாட்ஸ் மேக் யூ டு குவாரண்டைன்? இந்த கேள்வியை கேட்கிற பொழுது இந்த நாட்களில் தனிமைப்படுத்துதல் அல்லது கொரோனா அல்லாவிட்டால் COVID-19 என்று சொல்லுகிற பொழுது இந்த சொற்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொற்களாக இருக்கின்றது. சிறு பிள்ளையை கேட்டாலும் என்னத்தை படிப்பித்தாலும் அந்த பிள்ளைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் கொரோனா அல்லது குவாரண்டைன் என்ற காரியத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்தில் ஒரு யூடியூப்ல ஒரு சம்பவம் ஒன்றை பார்த்தேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு படிப்பிக்கிறார். ஆகவே எஸ் என்று எழுதி போட்டு பிற்பாடு வட்டத்தை கீறி சூரியனுக்கு கோடுகளை போட்டு விட்டுட்டு எஸ்ஐ காட்டி வாட் இஸ் திஸ் என்று கேட்கிற பொழுது பிள்ளை சொன்ன மறுமொழி கொரோனா. அம்மா சொல்றா இது சன் என்று, நோ கொரோனா என்று சொல்ற. ஆகவே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியமா இருக்கின்றது. ஆனால் சிறு பிள்ளைகளிடத்துல போய் இந்த கொரோனாவை குறித்து இதனுடைய அறிகுறிகள் என்ன, அல்லாவிட்டால் கொரோனா வந்தா என்ன உங்களுக்கு அறிகுறிகள் இருக்குது என்ற ஒரு கேள்வியை கேட்டால் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த காரியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று காய்ச்சல் வரும், கொரோனா வந்தால் காய்ச்சல் ஒரு அறிகுறியா இருக்கும். களைப்பு வரும் என்று சொல்கிறார்கள். ஸோ களைக்கிற நேரமெல்லாம் கொரோனா என்று யோசிக்கிறார்கள். ஆனால் களைப்பும் ஒரு அடையாளம் என்கிறார்கள். இருமல் ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். இதை விட சில விசேடமான அறிகுறிகள் அல்ல சிம்டம்ஸ் அங்கே இருக்கிறதை நாங்கள் காணலாம். ஒன்று உடம்பு வலி வரலாம், அல்லது மூக்கடைப்பு வரலாம், அல்லது சளி உங்களுக்கு பிடிக்கலாம், தொண்டை வலி வரலாம், வயிற்றுப்போக்கு வரலாம். இதை கேட்குற நேரம் இதை எத்தனை தரம் நாங்கள் கேட்டு விட்டோம், இப்போ இங்கேயும் வந்து இதையா சொல்றீங்கன்னு கூட நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இதுகள் எல்லாம் கொரோனாவை அல்லது தனிமைப்படுத்துவதற்கு அடையாளங்களாக அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி இதுதான், அல்லாவிட்டால் நான் சிந்தனைக்குள் கொண்டு வருகிற விடயம் இதுதான். ஒருவர் விதமாய் சொன்னார், எனக்கு கொரோனாவுக்கு பயம் இல்லை, எனக்கு கொரோனாவுக்கு பயம் இல்லை. மற்றவர் ஆச்சரியத்தோட கேட்டார், நீங்கள் என்ன கொரோனாவுக்கு பழக்கப்பட்டு விட்டீர்களா அல்லது இம்யூன் ஆயிட்டீங்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்ன ஒரு காரியம், நான் பெரிய கொரோனாவுடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த சின்ன கொரோனாக்களை குறித்து பயம் இல்லை என்று. நான் கணவனையோ மனைவியோ சொல்ல இல்லை, 2 பேரையும் சேர்த்து சொல்றேன். பெரிய கொரோனாவுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அந்த மறுமொழி சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட பெரிய கொரோனா உங்களுக்கு கொரோனா பாதிப்புக்குள்ள கொண்டு போக மாட்டீர்கள் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த செய்தி பொருத்தமாக இருக்காது. ஆனால் கொரோனா உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை தனிமைப்படுத்துதல் அல்லது குவாரண்டைன் பண்ணுகிற ஒரு சூழலை குறித்து ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில் நானும் நீங்கள் கேட்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம், இந்த குவாரண்டைன் அல்லது தனிமைப்படுத்துதல் என்ற சொல்லி இருக்குதான்னு. நிச்சயமாக இந்த சொல்லை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இதற்கு ஒத்த சொற்களை நீங்கள் வேதத்திலே கவனிக்கலாம். தனிமைப்படுத்துதல் அந்த சொல் இவ்விதமாய் தமிழ் வேதாகமத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. தீட்டு என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. தீட்டு என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஏன் குவாரண்டைன் பண்ணப்படுகிறது? மனிதர்கள் ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள்? அவர்களோடு நாங்கள் பேச முடியாது, கலைக்க முடியாது. ஏன்? அவர்களிடத்தில் இருந்து ஒரு அபாயகரமான ஒரு காரியம், ஒரு ஆபத்து சமுதாயத்துக்குள் பரவிக்கொண்டிருக்கிறது என்றபடியினால் அவர்களை தனிமைப்படுத்துகிறார்கள். இந்த குவாரண்டைன் என்று கேட்டாலே எல்லாருக்கும் பயம். என்ன, ஒரு இடத்துல போய் தனியே இருக்கிறதா, இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதா, தனியே போகிறதா என்று சொல்லி ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு பயத்துக்குள்ள ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனையை ஆவிக்குரிய ரீதியாக யோசித்து பார்ப்போம் என்றால், நாங்கள் எத்தனை தரம் ஆவிக்குரிய ரீதியான குவாரண்டைன் பண்ணப்படுகிறவர்களாய், தனிமைப்படுத்தப்படுகிற சூழலுக்குள் நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு இடத்துல பேசியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம்
முதல் 20 வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியிலே ஆண்டவராய் இயேசு குவாரண்டீனை குறித்து பேசியிருக்கிறார், அல்லது தனிமைப்படுத்துவதை குறித்து பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் மாற்கு 7ஆம் அதிகாரம் 1 இருந்து 22 வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியிலேயும் இந்த குவாரண்டீனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கும். உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள், குவாரண்டீனை பற்றி வேதத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நான் சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன் என்னுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் கவனியுங்கள். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இந்த சம்பவத்தை நான் பின்னணியை கொஞ்சம் நான் சொல்லிவிடுகிறேன். இயேசு இப்பொழுது கலிலேயா கடக்க கடல் பகுதியிலே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கப்பர்நாவும் மற்ற பகுதிகளுக்கூடாய் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். எருசலேமில் எங்களுக்கு தேவாலயம் இருக்கிறது என்று தெரியும். இப்பொழுது சில பரிசேயரும் அங்கே வேத பாரகரும் இயேசுவோடு பேசுவதற்காய் கரைப்பதற்காய் இயேசுவை ஆராய்ச்சி பார்ப்பதற்காக எருசலேமில் இருந்து கலிலேயா என்று சொல்லப்படுகிற ஒரு தனிப்பகுதிக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். சும்மா சொல்லுவோம், யாழ்ப்பாணத்தில் இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் கொழும்புல பரிசேயரும் வேதபாரகரும் இருந்து அவர்கள் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறது போல இவர்கள் இப்பொழுது இயேசுவிடத்தில் கதைப்பதற்காக கடந்து போகிறார்கள். அவர்கள் போய் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரு கதையை ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். என்ன சம்பவம் என்றால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய சீடர்கள் உம்மோடு இருக்கிறவர்கள் சில பாரம்பரியமான காரியங்களை செய்யாமல் விடுவது நிமித்தமாய் அவர்களுக்கு அது தேவனுடைய சமூகத்தில் பிரச்சனை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்குரிய மறுமொழியை கொடுத்து விட்டு பிற்பாடு ஜனங்களை கூப்பிடுகிறார். நீங்கள் 10வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், பின்பு அவர்கள் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொன்னார். இயேசு ஒரு சம்பவத்தை சொல்ல வரார். இப்பொழுது பரிசேயர் சதுசேயர் எல்லாம் இயேசுவின் சீடர்களுக்கு முன்பாக இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏன் உம்முடைய சீடர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் இவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், ஏன் இவர்கள் இந்த பாரம்பரியங்களை கை கொள்ளவில்லை என்ற ஒரு பெரிய பிரச்சனைகளை போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு பரிசேயருக்கும் அங்கே வந்து அவருடைய சதுசேயர் போன்றவர்களுக்கு ஒரு மறு உத்தரவை கொடுத்து விட்டு பிற்பாடு ஜனங்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை பேச சொல்லுகிறார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்றார். என்ன பிரச்சனை இப்பொழுது கவனிப்பீர்கள் என்றால், வாய்க்குள் போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எதெல்லாம் உள்ளுக்கு போகுதோ அது உங்களை குவாரண்டீனுக்குள்ள கொண்டு போகாது. என்னுடைய புது வேர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்கள். வாயிலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை குவாரண்டீன் பண்ணிவிடும், தீட்டுப்படுத்தி விடும். யோசிச்சு பாருங்க, இப்ப மாஸ்க் போடுறோம், எங்களுக்கு வருத்தம் வர்றதுக்கு இல்லை, மற்றவனுக்கு வருத்தம் வரக்கூடாது, மற்றவர்களை குவாரண்டீன் பண்ணிடக்கூடாது, மற்றவனுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என்றதுக்காகத்தான் மாஸ்கை போடுகிறோம். அதுதான் இயேசு சொல்றாரு. உள்ளுக்கு போறதும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட இருந்து கொள்ளும். ஆனா உங்களிடத்திலிருந்து மாற ஒவ்வொரு காரியம், ஒரு மில்லி லிட்டர் எச்சிலில் எத்தனையோ கோடி அல்லது கிட்டத்தட்ட 10,000 கொரோனா வைரஸ் கிருமிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் மாஸ்க் போடாவிட்டால் மற்றவர்கள் குவாரண்டீனுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று இயேசு கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் 15வது வசனத்துக்கு வருகிற பொழுது சீடர்களாக புரிந்து கொள்ளவில்லை, எங்களுக்கே புரிந்து கொள்ளவில்லை. இந்த காலத்தில் இந்த பிரச்சனைக்குள்ளாய் போகின்ற எங்களுக்கு இது குவாரண்டீனா, வாய்க்குள்ள போறது என்ன, எங்களை குவாரண்டீன் பண்ணாத, வாய்க்குள்ள வெளியே வர்றது குவாரண்டீன் பண்ணுமா என்று கூட நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அப்பொழுது பேதுரு வந்து கேட்கிறார், ஆண்டவரை எங்களுக்கு ஒன்றும் விளங்க இல்லை, இந்த சம்பவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தும். இயேசுவோட பிரச்சனை ஒன்றுதான், இதை கேட்டு உணர்வுள்ளவர்களாய் மாறுங்கள். நாங்கள் பார்த்தோம், குவாரண்டீனுக்கு முதலான சிம்டம்ஸ் என்ன இருக்கிறது, அல்லது வைரஸ் கொரோனா அல்லது COVID-19 எங்களுக்கு வரதுக்கான சிம்டம்ஸ் அல்லது அறிகுறிகள் என்ன என்று பார்த்தோம். அவைகளாம் உண்டு, தொண்டை அடைப்பு, உடம்பு வலி, களைப்பு, காய்ச்சல் என்று பார்த்தோம். அப்போ உணர்வு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இது வந்தவுடன் தெரியும் இது எங்களுக்கு ஒரு ஆபத்து, இது ஒரு கொரோனா வைரஸ் அல்ல COVID-19 வைரஸ் ஒரு தாக்கம் என்று சொல்லி அவர்கள் குவாரண்டீனுக்கு நேராக ஆயத்தப்படுவார்கள். இந்த சிம்டம்ஸை புரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் குவாரண்டீனுக்கு நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம். அது மற்றவர்களுக்கும் சமூகத்துக்கும் அது ஆபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருங்கள். இந்த உணர்வுள்ள சிந்தனையோடு கூட நீங்கள் கடந்து செல்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேச வருவதை நீங்கள் பார்க்கலாம்.
அப்படியே நீங்கள் 19வது வசனத்துக்கு வருவீர்கள். நான் 17ஐயும் 18ஐயும் 19ஐயும் வாசிக்கிறேன். என்னோடு கூட கொஞ்சம் கவனியுங்கள். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? எதை சாப்பிடுறீங்களோ வேஸ்ட் எல்லாம் கடந்து போயிடும். வாயிலிருந்து புறப்படுகிறவர்களோ அல்லது எங்களுடைய வாயிலிருந்து மூச்சிலிருந்து உள்ளுக்கிருந்து வெளியில வருகிறவைகளோ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. லங்ஸ்ல இருந்து வருகிறது, லங்ஸுக்கு பாதிப்பை கொண்டிருது. அங்கே இருந்து எங்களுக்கு வார காரியங்கள் சமுதாயத்துக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது. வாயிலிருந்து புறப்படுகிற இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகள் மனுஷனை குவாரண்டீனுக்குள் தள்ளிவிடும். பைபிள் இருந்து குவாரண்டீன் தேடாக தீட்டுப்படுத்தி விடும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அது குவாரண்டீனுக்கு எங்களை வழி நடத்தி விடும். இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய குவாரண்டீன்ல இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குவாரண்டீனுக்கு காரணமாக இருக்கிற வைரஸ் எங்களிடத்தை இருக்குதா இல்லையா என்பதை கொஞ்சம் பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். சில இதே பகுதியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் 19வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால் குவாரண்டீனுக்கான அறிகுறிகளை சிம்டம்ஸை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். இதுல பியூட்டி இதுதான். இது வேற மனுஷர்கள் இல்லை, இயேசு கிறிஸ்து காட்டுகிற சிம்டம்ஸ். எங்களை குவாரண்டீனுக்கு கொண்டு போறதுக்கான சிம்டம்ஸ் என்ன இருக்கிறது, அல்லது ஆவிக்குரிய குவாரண்டீனுக்கான சிம்டம்ஸை இந்த கால வேளையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. கொரோனாவுக்குரிய சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைக்கு அது விளங்கிக் கொள்ளும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து எங்களோட சோஷியல் டிஸ்டன்ஸை குறைத்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸை குறைக்கிறதற்கான எங்களுடைய ஹெல்த்தா இருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டு கொள்வதற்காக ஆவிக்குரிய குவாரண்டீனை நாங்கள் தவித்துக் கொள்வதற்கு எங்களுக்குள்ள இந்த அடையாளங்கள் இல்லாமல் போவது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மிகுந்த நன்மையாக அங்கே காணப்படுகிறது. 19வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால் எப்படியெனில் இருதயத்தில் இருந்து, எப்படியெனில் லங்ஸ்ல இருந்து, எப்படியெனில் உங்களுடைய சுவாசத்தில் இருந்து என்ன வருகுதான் கவனியுங்க. கிட்டத்தட்ட 15 சிம்டம்ஸை காட்ட போகிறேன். எத்தனை சிம்டம்ஸ்? 10, 5, 15 சிம்டம்ஸ். இந்த 15 சிம்டம்ஸும் எங்களுக்குள்ள இருக்குதுண்டா அல்லது எங்களுக்குள்ள 1-2 சிம்டம்ஸ் எங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டு வருதுண்டா பிஹெச்ஐ வீட்டை வருவாங்க, உங்களை குவாரண்டீனுக்கு கூட்டிக் கொண்டு போயிடுவாங்க. உங்களோட வைஃப் அழுதாலும் சரிதான், பிள்ளை அழுதாலும் சரிதான், நானும் நீங்கள் குவாரண்டீனுக்கு தான் போக வேண்டி வரேன். அதுக்கு முதல் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், உணர்வுள்ளவர்களாக இருங்க. இந்த சிம்டம்ஸை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண நீங்க தொடங்குங்க. வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. ஆவிக்குரிய சமூகத்தில் சூழலில் இந்த காரியத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிங்க. 19வது வசனத்துக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது அடையாளம் பொல்லாத சிந்தனைகள். நீங்க COVID-19 பாதிக்கப்பட்டீங்களா, இந்த வைரஸ் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த வைரஸ்ல இருந்து வெளியில வர சிம்டம்ஸ்ல ஒன்று பொல்லாத எண்ணங்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த பொல்லாதுங்கிற சிந்தனை எப்படிப்பட்ட காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறது? மற்றவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், மற்றவர்கள் வளர்ச்சியை குறித்து சந்தோஷப்பட முடியாத காரியங்கள், மற்றவர்கள் நல்லாக இருப்பதை பார்த்து ஒரு எரிச்சல் அடைகிற தன்மைகள், பொல்லாத சிந்தனைகள். எப்படி மற்றவர்களை வீழ்த்தலாம், எப்படி மற்றவர்களை நாங்கள் கீழே கொண்டு வரலாம் என்று நாங்கள் நினைக்காமலே எங்களுக்குள் எழும்புகிற இந்த சிந்தனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் உங்களை குவாரண்டீனுக்குள்ளாக வழி நடத்திவிடும். நான் வாசிக்கின்றேன், என்னோடு கூட இந்த லிஸ்ட்ல என்னோடு கூட பாருங்கள். பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள். என்ன கொலைபாதகங்களா? கத்தி எடுத்து குத்த தேவையில்லை, நாவினால் சுட்ட புண் அது மாறாது. இன்றைக்கு எத்தனை தரம் எங்களோட வாயினால் எங்களோட சொற்களினால் மற்றவர்களை கொலை செய்வதற்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் என்று சொல்லி மத்தேயு 15:19 வசனத்தில் ஆண்டவர் அடுக்கி கொண்டு போகிறார். 7 காரியங்களை இந்த குவாரண்டீனுக்கான சிம்டம்ஸாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். கொஞ்சம் மீண்டும் இவற்றை வாசிக்கின்றேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற மகளே, நீங்களும் நானும் ஒரு விஷயம் இந்த சிம்டம்ஸ் எனக்குள்ள இருக்குதா என்று இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யட்டும். என்னை ஆண்டவர் தன் பக்கம் கொண்டு வருவதற்கு உதவி செய்யட்டும்.
பொல்லாத சிந்தனைகள் நிறைய தரம் ஆவிக்குரிய பேட்டில்ங்கிற சிந்தனையில் ஆரம்பிக்கிறது. Before we put into action, we started to think. நாங்கள் காரியத்தை செய்வதற்கு முன்பாய் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். ரட்சணியம் என்ற ஆயுதத்தை தரிச்சு கொள்ளாவிட்டால், எங்களோட ஹெல்மெட்டை போட்டிருக்காவிட்டால், எங்களோட பொல்லாத சிந்தனைகள் எங்களை அடிக்கடி தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியா என்னை பார்க்கின்ற பொழுது, ஐயோ அது ஆவிக்குரிய பாஸ்டர் என்று சொல்லலாம் நீங்கள். ஆனால் என்னுடைய தாட்ஸ் உங்களை குறித்து என்ன இருக்கிறது தெரியுமா? அல்லது நாளில் இந்த பிரசங்கத்தை குறித்து என்னுடைய தாட்ஸ் எவ்வளவு பொல்லாததா இருந்திருக்கலாம் என்று தெரியுமா உங்களுக்கு? இது மற்றவர்களை குவாரண்டீனுக்குள்ளே கொண்டு போய்விட இந்த கதைகளில் ஆண்டு உதவி செய்யட்டும். பொல்லாத சிந்தனைகள் இருக்கும் என்றால் அது ஒரு சிம்டம்ஸா இருக்கிறது. கொலை பாதகங்கள், அடுத்தது விபச்சாரம், வேசித்தனம், களவு. பாஸ்டர் பிரதர் இதெல்லாம் எங்களோடு இல்லை என்று சொல்வீர்கள். ஐயா, நானும் நீங்களும் எத்தனை தரம் விபச்சாரம் செய்திருக்கிறோம், எத்தனை தரம் வேசித்தனம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை தரம் களவெடுத்திருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து விபச்சாரம் என்றால் என்ன, வேசித்தனம் என்பதை டிஃபைன் பண்ணி இருக்கிறார். எங்களோட சிந்தனையில் ஆரம்பிக்கிற காரியங்களா இருக்கிறது. பொய்சாட்சி சொல்லி இருக்கிறோம். எங்களுக்கு சார்பாக, எங்களுக்கு சார்ந்து வருகிறவர்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறதுக்காக நாங்கள் சில வேளைகளிலே சாட்சியை கூட பொய்சாட்சியாய் சொல்லி இருக்கிறோம். இந்த எண்ணங்கள், இந்த இயல்புகள் எனக்குள்ள எழும்பும் என்ற அந்த காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் குவாரண்டீனுக்கு PHI வெஹிக்கிள் வரப்போகிறது, ஒரு நாள் எங்களை கொண்டு போய்விட போறார்கள். அதுக்கு முதல் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதே சம்பவத்தை நான் சொன்னேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் மட்டும் வாசிப்பீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் காரியங்கள், குவாரண்டீனுக்கான காரியத்தை மார்க்கு புத்தகத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னதை மார்க்கு குறித்து வைத்திருக்கிறதை பார்க்கலாம். 22வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால் பொருளாசை. அது என்ன? பொருளாசை. பணத்தை குறித்து, பொருட்களை குறித்து இந்த காலங்களிலே எங்களுடைய ஆண்டவர் கொடுத்ததை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் என்னை பாதுகாப்பு, நான் சேர்த்து வைக்க வேண்டும், நான் எல்லாவற்றையும் வைத்து அனுபவிக்க, எனக்கு 6 மாதத்துக்கு நான் வைத்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஒருவனாய் இருப்போம் என்றார். பொருளாசையின் நிமித்தமாய் அது ஒரு சிம்டம்ஸ் ஆயிருக்குது எங்களை குவாரண்டீன் பண்றதுக்கு. எங்களுக்கு ஏற்கனவே வைரஸ் மற்றவர்களுக்குள்ளே கடந்து போவதற்கு காரணமாய் அமைந்து விடுது. துஷ்டத்தனங்கள், கபடு என்றால் எங்களுக்கு தெரியும், உள்ளுக்கொண்டு வைத்துக் கொண்டு வெளியிலே செய்கிற நடிக்கின்ற ஒரு வாழ்க்கை. காம விகாரம். என்ன காம விகாரம்? வெளியே பார்க்க பாஸ்டர் பரிசுத்தம் தான், ஆனா நான் பார்க்கிற பார்வை என்னவா இருக்கு? ஐயோ இவங்களா, இது எனக்குள்ள எழும்புகிற காம விகாரம். இந்த காலை வெளியில் ஆண்டவர் இதுல இருந்து வெளியே வர இதெல்லாம் சிம்டம்ஸ். பெருமை, வன்கண், மதிகேடு. மார்க்கு 7வது அதிகாரம் 22வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் அடுத்த 7 சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ராவா மார்க்கு புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம். மத்தேயுல சொன்னதை நான் சொல்லவில்லை. முதல் 7 காரியங்களை பார்த்தோம். அடுத்த 7 எக்ஸ்ட்ராவான காரியங்கள் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது காணலாம். அவை 7 மணி 14 சிம்டம்ஸ் இந்த காலையில பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிம்டம்ஸை நாங்க பார்க்க போகிறோம். இது எபிரிய ஆக்கியோர், பவுலா இருக்கலாம் அல்லது எபிரிய புத்தகத்தை எழுதிய மனுஷர் இதை அவர் அங்கே கொண்டு வருகிறார். எபிரியர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், எபிரியர் 12:15வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் குவாரண்டீன் பண்ணப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ற? கசப்பான வேர் எங்களுக்குள்ள எழும்புறதுனால அநேகர் குவாரண்டீனுக்கு நேராய் போய் விடுவார்கள். லாக்டவுன்ஸ், கிராமங்கள், ஒரு வீட்டிலே குவாரண்டீன், கொரோனா வந்து அந்த கிராமமே குவாரண்டீன் பண்ணப்படுகிறது. வேதம் சொல்றது கசப்பான வேர் எங்களுக்குள்ள வேர் எழும்பிக் கொண்டிருக்கின்றார். சகோதரனே, இந்த காலத்துல நம்ம ஃபேமிலிஸா இருக்கிறோம். சும்மா நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு ஆளை குறித்து கசப்பு இருந்தால் நிச்சயமா நான் என்ன செய்திருப்பேன்? என் மனைவியோடு கதைத்திருப்பேன். நான் மனைவியோடு கதைக்கிற பொழுது பிள்ளைகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப எனக்குள்ள இருந்த கசப்பு 2 நாள் 3 நாள் அருமை மனைவியோடு கதைக்க அந்த கசப்பு மனைவிக்குள்ள போகுது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் போகுது. இப்ப இந்த காரியங்கள் மத்தியில எங்கள் முழு குடும்பமே நாங்கள் குவாரண்டைன் பண்ணப்பட வேண்டிய, குவாரண்டைனுக்குள்ள போக வேண்டிய சூழலுக்குள்ள நாங்கள் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், கசப்பு அது ஒரு வைரஸுக்குரிய அறிகுறி.
கொஞ்சம் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமா, யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். இந்த கசப்பான காரியங்களை எங்களை விட்டு அகற்றிவிட 15 காரியங்களை பார்த்திருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் பவுல் விதமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. பிஹெச் என்ன சொல்லுறாங்க? வந்து இருமலா வெளிக்கிட்டுறாதீங்கோ. நீங்க வைரஸ் பாதிப்புக்கு ஒரு தாக்கத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். பவுல் சொல்கிறார், இவைகள் எந்த பேரும் உங்களுக்கு சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் இவைகள் உங்களை குவாரண்டைன் பண்ணுவதற்கு காரணமாய் மாறுகிறது. குவாரண்டைனுக்குள்ளே கொண்டு போவதற்கு காரணமாய் மாறுகிறது. அப்ப என்ன இருக்கணுமா? வீட்டில் எல்லாரும் உண்டா இருக்கின்ற மாதிரி சோத்திரம் செய்தலே தகும், தேவனுக்கு நன்றி செலுத்துவதே தகும். என்ன உங்களுக்கு நடந்தால் don't worry, let's praise God. அனுபவித்தவர்களாக கர்த்தருடைய கரத்தில் அவர் எங்களுக்காக செய்கிற காரியங்களை காண்கிறவர்களாக நின்று உங்கள் மத்தியில் நான் பேசுகிற காரியம் என்னவென்றால், தேவாவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன? வம்பு, பொல்லாத சிந்தனைகள், காம விகாரம், வெறிச்சல், களவு, பொய், இந்த காரியங்கள் பயணிந்து காரியங்களை அகற்றிவிட்டு இவைகளுக்குரிய சிம்டம்ஸ் எங்களுக்கு வருவதற்கு இடம் கொடுக்காமல் பாதுகாத்துக் கொண்டு ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குவோம். தேவனுக்கு நன்றி செலுத்த தொடங்குவோம். He will fight for you. மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சோ 15 குவாரண்டைனுக்கான காரணங்களை பார்த்து, குவாரண்டைன் பண்ணுவதற்கான காரணங்களை பார்த்தோம். பவுல் சொல்லுகிற இவைகள் ஒன்றும் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னும் அதை எம்பசைஸ் பண்ணி உறுதியாக பவுல் எபிரேய ஆக்கியோன் அங்கே 4ஆம் அதிகாரம், எபிரேய புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் நீங்கள் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு கேள்வி வரலாம், சரி எங்களுக்கு வைரஸ் வந்துட்டு எங்களை எவ்வளவு காலத்துக்கு குவாரண்டைன் பண்ண போறாங்க? ஒரு நாள் வச்சிருக்கிறதா, 2 நாள் வச்சிருக்கிறதா? பைபிள் இதை லேவியராகமத்தில் காண்பிக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கு வித்தியாசமான குவாரண்டைன் பீரியட். 1வது நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இவ்விதமா லேவியராகமத்தில் வாசித்தீங்கன்னா தீட்டு என்ற சொற்களுக்கு பல இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் அது பேசப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 11ஆவது அதிகாரம் 24ஆவது வசனத்தை பார்ப்பீர்கள். மிருகத்தையோ தீட்டான மிருகத்தையோ செத்த உடலையோ தொடுகிறவன் ஒரு நாள் குவாரண்டைன் பண்ணப்பட வேணும். அது என்ன குவாரண்டைன்? ஒரு நாள் என்ன செய்ய வேணும்? அவன் தன்னுடைய காரியத்தை உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவர் பக்கமாய் மனம் திரும்புவதற்கு one day, there's a gap for one day. ஒரு நாளுக்குள் அவன் மனம் திரும்புவதற்கு குறைந்தது ஒரு நாளாவுக்குள்ள அவன் மனம் திரும்பி சமுதாயத்தோடு இணைக்கப்பட வேண்டும். சரி, ஒரு நாள் பரவாயில்லை. அது என்னத்துக்கு? மிருகத்துல தொடுறவனுக்கும் செத்த உடலை தொடுகிறவனுக்கும். லேவியராகமம் 11ஆவது அதிகாரம் 27ஆவது வசனத்துல மீண்டும் இதே காரியம் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த குவாரண்டைன் பீரியட் 7 நாள். என்னத்துக்கு 7 நாள் குவாரண்டைன் என்று பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகம் வந்துட்டா அல்லது எங்கேயாவது கால்களிலே வெள்ளை அல்லது தோள்களிலே குஷ்டரோகத்துக்குரிய அறிகுறிகள் இருக்கும் என்றால் ஆசாரியன் 7 நாள் குவாரண்டைன் பண்ண வேண்டும். ஏன்? அவனுடைய ஒரு ஆபத்து இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு இது பிரச்சனையை கொண்டு வருகிற காரியம், சமூக பிரச்சனையை ஏற்படுத்துகிற காரியம், ஸ்டேஜ் 4 இல்ல ஸ்டேஜ் 5க்குள்ள எங்களை கொண்டு போகிற காரியம். இந்த ஸ்டேஜுக்குள்ள போறதுக்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அடையாளம் கண்டம் என்றால் குவாரண்டைன் சைக்கிள் கொண்டிருவோம். நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரோடு இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் மட்டும் நீங்க காணலாம். 7 நாளும் பரவாயில்லை தானே? நோ, இன்றைக்கு 7 நாள் அடைத்து வைக்கிறார்கள், 11 நாள் அடைத்து வைக்கிறார்கள், 23 நாள் வைத்திருக்கிறார்கள். தெரியுமா? அடுத்த குவாரண்டைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன பீரியடா இருக்கிறது. 14 நாட்கள் குவாரண்டைன் இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டதை வாசிக்கிறேன். யாரும் என்னோட சண்டைக்கு வந்துடாது. நீங்கள் எல்லாம் ஆண் வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்கள் சொல்லிவிடாதீர்கள். பெண் பிள்ளையை பெற்ற தாய் 14 நாள் குவாரண்டைன் பண்ணப்பட வேண்டும். லேவியராகமம் 12ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. பெண் பிள்ளையை பெற்றிருந்தால் 14 நாள் அவள் தீட்டு, அவளை தொட முடியாது. தொடுகிறவர்கள் மற்ற காரியங்கள் சமுதாயத்தில் அவைகள் அங்கே தவிர்க்கப்பட்டு தனியே இருக்க வேண்டும். ஏன் பெண் பிள்ளை என்பது எனக்கு தெரியும். ஆண் பிள்ளைக்கு 14 நாட்கள் இல்லை, 12 வாரங்கள் குவாரண்டைனுக்குள்ள போக வேண்டாம். ஆகவே ஆண்டவர் ஏன் இந்த 1 நாள், 7 நாள், 14 நாள் என்ற இந்த காரியங்களை கொடுக்கிறார்? ஜஸ்ட்
Repent yourself. இந்த வைரஸ் சமுதாயத்தை அழித்துவிடும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்துவிடும், உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். தேவாமியான இந்த காலை வேளையில் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் சகோதரனே, இந்த குவாரண்டைன் போகிற காலத்தில் repent yourself, change your mind, change your thinking. Let's humble yourself before God. Let's move towards the God's word. தேவனுக்கு நேராய் கடந்து, இந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். இந்த குவாரண்டைனுக்குள்ள நீங்க மாட்டுப்படாமல், இந்த குவாரண்டைன் பீரியடுக்குள்ளே போகப்படாவிட்டால் இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லேவியராகமம் 15:31 இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி, என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுக்களால் சாகாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு தீட்டுகளுக்கு அவர்கள் விலக்கப்பட கடவீர்கள். தீட்டுப்படுத்தால், தீட்டுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் மரணத்துக்கு நேராக போவீர்கள். இந்த காலை வேளையில தேவன் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் வருவதற்காக இல்லை. If you have a symptom, உங்களுக்கு அடையாளங்கள் காணப்படும் என்றால், சிம்டம்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், let's work it out. ஆண்டவரோடு இடைப்படுங்க. Take a time, 1 day or 7 days or 14 days. அந்த காலங்களை எடுத்து ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்க உறவை கட்ட ஆரம்பிங்க. இந்த குவாரண்டைன் சிம்டம்ஸ் என்னையும் உங்களையும் ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய சமுதாயத்தை அழித்து விடுகிறதா இருக்கிறது. அன்றோட சமூகத்தில் ஒரு விஷயம், இந்த சமூகத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கைக்கு சிம்டம்ஸை நான் மீண்டும் வாசித்து விட்டு உங்களோடு கூட ஜெபிப்பதற்கு நான் ஆரம்பிக்க போகிறேன். முதலாவது சிம்டம்ஸ்ல இருந்து நான் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 15:19 பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூசணங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23-22வது வசனம் பொருளாசையும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் பெருமையும் மதிகேடும் கசப்பும். இந்த 15 காரியங்கள் it shows you are under COVID-19, spiritual COVID-19. நீங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த சூழ்நிலையில இந்த வைரஸ்ல இருந்து விடுதலை பெறலாம். இது ஒரு சாவுக்குரிய வைரஸ் இல்லை. Take a time, rest, take a rest. நல்ல ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா நித்திரை கொள்ளுங்க. Separate yourself, that is important. ஆவிக்குரிய ரீதியில மீண்டும் நீங்க வெளியில வந்து ஆண்டவரோட உறவை கட்டலாம். அதே நேரத்தில் கர்த்தருக்காய் எழுந்து பிரார்த்திக்கிற மகனாய் உங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்தில் ஆண்டோட சமூகத்தில் எங்களை கண்களை மூடுவோம். ஆண்டோட சமூகத்தில் இந்த வேளையிலும் கூட அவருடைய பிரசவத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற நானும் நீங்கள் ஆண்டவருடைய கரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற மகனே, maybe you are affected by this virus. இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒரு மகனாக நின்று கொண்டிருக்கலாம். மேபி இந்த நாள் மட்டும் இதை யோசிக்காத ஒரு பிள்ளையாக இருந்திருக்கலாம். This is time to realize. இதை சிந்திக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஆண்டோட சமூகத்தில் சிந்திக்க ஆரம்பிக்குமா? இந்த சமூகத்தை சொல்லுவோமா, கர்த்தாவே இந்த காலை வேளையில் என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்னையும் கரத்தில் படைக்கிறேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்திடும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்திடுங்க ஆண்டவரே. இதன் அடுத்த வரிகளை நான் வாசிக்கிறேன். தவறிய பாத்திரம் நான் குவாரண்டைனுக்கு காரணமாகிய ஒரு பாத்திரம் நான். தவறுகள் நீக்கி, இந்த குவாரண்டைனுக்கான காரணங்களை நீக்கி என்னை தகுதியாய் மாற்றிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. கமாலியப்பா, உங்களுடைய கிருபைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை பாடுகிற பொழுது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற இடத்தில் உங்களுடைய இருதயத்தை உயர்த்தும்படியா நான் கேட்கின்றேன். உங்களுடைய உள்ளத்தை குடும்பங்களாக உயர்த்துங்க. கணவன் மனைவி பக்கத்தில் இருக்கலாம். மேபி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய பாருங்க. எஸ், என்னுடைய மனைவின் குவாரண்டைன் பண்ணப்பட வேண்டும். என்னுடைய கணவன் ஆவிக்குரிய ரீதியாக குவாரண்டைன். Let's help each other. Let's help work it out. அந்த சொல்லித்தை நான் பாவிக்க விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒர்க் பண்ண தொடங்கும். வீடு நாங்கள் தான் இப்போ ஆசாரியர், நான் என்னுடைய குடும்பத்தின் போதகர் நான் தான். வேலை செய்வோமா? இந்த பாடல் வரிகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, கையில் பறித்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும், என்னையும் கையில் பறித்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். தூயவன் நீர், களிமண்ணாய், உம் சித்தம் நிறைவேற்றுமே.
பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண் நான் உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண் நான் உம் சித்தம் நிறைவேற்றுமே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, இது ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இந்த பிரசனத்தின் மத்தியிலே இந்த குவாரண்டைன் பீரியடை திங்க் பண்ணுவோம். இஃப் யூ மிஸ் தட் ஒன், அதனுடைய விளைவு மரணம். பிஃபோர் தட் எங்களால் மனம் திரும்ப முடியுமா? ஆண்டவர் பக்கமா திரும்ப முடியுமா? இந்த செய்தியை நான் எடுக்கிறது என்னுடைய தனிப்பட்ட டிவோஷன்ல ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட நடுங்க வைத்த ஒரு பகுதி. கர்த்தர் காலை வழியில் உங்களோட விடைப்படுவாராக. பிரசங்கத்துக்காக நான் ஆராய்ந்த பகுதி அல்ல. இட் ஸ்பீக்ஸ் வித் மீ. அதன் நிமித்தமாய் என் இருதயத்திலே போட்டது நிமித்தமாய் உங்களோட பேசுகிறேன். ஆண்டோட சமூகத்தை சொல்லுவோமா? இந்த காலை வழியை நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வழியில் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வழியில் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வழியில் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த செய்தியை முதல் தரமாக எங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகனே, இன்றைக்கு COVID-19 வைரஸை கண்டு நாங்க எங்களை ஐசோலேட் பண்ணுவதற்கு, எங்களை தனிமைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் கட்டாயமா. வாய் என்னுடைய மனைவி பாதிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, என் சமூகம் பாதிக்கப்படக்கூடாது. ஆவிக்குரிய வைரஸ் உங்களுக்குள்ள இருக்க மாட்டேன். It will affect your family. Let's repent before God. இந்த செய்தியை முதல் தரமாய் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? இந்த இயேசு உங்களை மாற்றுவார். உங்களை அவருடைய பிள்ளைகளை இந்த வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருவார். அந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த கடவுளை, அந்த இயேசுவை இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரவழைத்துக் கொள்வீங்களா? வரவழைக்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய வாயினால நீங்க சொல்லுகிற என்னுடைய ஜெபத்தை நீங்கள் சேர்ந்து நீங்கள் சொல்ல முடியும். அந்த இயேசுவோட இருதயத்துக்குள்ள கடந்து வருவார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்ல முடியுமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மத்தியிலே நான் என்னை மாற்றுவதற்கு உங்களை எனக்குள்ளாக நான் அழைத்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் எனக்குள்ளே வருவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். இந்த வாய்களினால் அதற்கு அடையாளமாய் இயேசுவே உங்களை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நம்புகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்பா, என் இருதயத்துக்குள் நீங்கள் கடந்து வாருங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நான் உங்களுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் எனக்கு செய்து தாருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹாய் சர்ச், இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க இருக்கிற இடங்களில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஒரு சுவிசேஷியாக சமுதாயத்தை மாற்றுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த வாரத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்காய் நாங்கள் தலைவணங்குவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளில் உடைய சமூகத்தில் நின்று உடைய பிரசனத்திலே நிற்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உங்களுக்கு நன்றியப்பா. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும், வழிநடத்திக் கொள்ளட்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த விதமான பாதிப்பை சமுதாயத்துக்குள்ளேயும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொண்டு வந்து விடாதபடி அந்த சூழ்நிலையில இருந்து நீ விரும்புகிற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் கடந்து வரத்தக்கதாய் நாங்களும் வாழ எங்களை தொடர்ந்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வாரத்தில் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளிலே ஆண்டவரை மாற்றத்தை கொடுத்து வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சுக நலத்துக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிரசனம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் அதிகமாய் நிரப்பிக் கொள்ள மாட்டவரே.
சமுதாயத்தை மாற்றுகிற பிள்ளைகளாக இந்த வாரத்தில் ஜீவிக்கத்தக்கதாய் எனக்கும் எங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வரும் மட்டுமாய் இன்றும் என்றும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Hi family, God bless you.